ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ட்விங்கிள் ஆனி. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங். என்னடா இது ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்துட்டு ஒரு நியூஸ் வந்து பார்த்தப்போ, பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யோகா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு யோகா டீச்சர் வந்துட்டு ஷார்ட்ஸ் போட்டு யோகா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து போடக்கூடாது, பொது வெளியில் வந்துட்டு இப்படி நீங்கள் வந்து போட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய சர்ச்சை வந்து ஆயிருக்கு. ஸோ அத பார்த்ததுக்கப்புறம், சரி இத பத்தி நம்ம வந்து வீடியோவா மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. அதாவது ட்ரெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இப்போ யோகா பண்றாங்க அப்படின்னா, அந்த டயத்துல நம்ம சாரி வியர் பண்ணி யோகா பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த டயத்துல வந்து நமக்கு அவங்கவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் வந்து கம்ஃபர்டபுள் குடுக்கும். அத போட்டு தான் வந்துட்டு அவங்க எக்சர்சைஸா இருந்தாலும், யோகா இருந்தாலும் பண்ணுவாங்க. இது வந்து அவங்கவங்க தனிப்பட்ட வந்து ஒரு விருப்பு. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு, இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் வந்துட்டு ஒரு மெயின் விஷயமா வந்துட்டு ஏன் அங்க ஒரு சர்ச்சைக்கு உள்ளாச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு தெரியல. ஏன் அப்படின்னா, அவங்க யோகா பண்றாங்க. ஒரு பிரபலமான ஒரு யோகா சொல்லிக் குடுக்குற ஒருத்தங்க, இந்த மாரி ட்ரெஸ் போட்டு நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது வந்து, என்ன பொறுத்தவரைக்கும் தப்பா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுதான் அவங்க ட்ரெஸ் போடுறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸ வச்சு ஏன் வந்து இவ்ளோ ஒரு பெரிய டாக் வந்து கொண்டு வரணுங்கிறது அவசியமே இல்ல. ஏன்னா, இப்போ ஒரு விஷயம் இப்போ நம்ம ட்ரெஸ் போடுறோம் அப்டின்னா, இத வச்சு இந்த ட்ரெஸ் போட்டா தான் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு. இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸோ இல்ல அந்த பொண்ணுக்கு புடிச்ச மாரி ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டா, அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்ல. ஒரு ட்ரெஸ்ஸ வச்சே ஒரு கேரக்டர் வந்துட்டு முடிவு பண்றதுங்கிறது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். எப்பவுமே சரி, அவங்கவங்களுக்கு எந்தெந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ, அதுதான் போட முடியும். அண்ட் நீங்க இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வெளிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறதுக்கு யாருக்குமே வந்துட்டு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஏன்னா, இது அவங்கவங்களுக்கு புடிச்ச ஒரு தனிநபரான விருப்பத்துக்கு ஏத்த ஒரு விஷயம் ட்ரெஸ் அப்படிங்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இது இங்க மட்டும் தானா கிடையாது. இப்போ சோஷியல் மீடியா எடுத்தாலுமே ஒரு ஆக்டர் வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அவங்களுக்கு புடிச்ச அவங்களுடைய காஸ்டியூம் டிசைனர் எப்படி காஸ்டியூம் டிசைட் பண்ணி தராங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அவங்க போட்டு வராங்க. ஸோ அத கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாருங்க எப்படி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. இப்படியா ட்ரெஸ் போட்டு வருது. இவெல்லாம் பொம்பள தானா? இப்படிலாம் ட்ரெஸ் போட்டு ஒரு கல்யாணத்த அட்டெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு பேசுறாங்க. பட் பண்டைய காலத்துலலாம் எடுத்தீங்க அப்படின்னா, பெண்கள் வந்து ஜாக்கெட் கூட போடாம தான் இருந்தாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு அத வந்து ரொம்ப ஆபாசமா வந்து பார்த்தாங்களா என்ன? கிடையவே கிடையாது. இல்லையா? இது வந்து ஒரு நேச்சுரலான விஷயம். ஆண்கள் வெறும் கோமணம் தான் போட்டிருந்தாங்க அந்த டயத்துல. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாகரிக வளர்ச்சி ஆச்சு. ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்மள சுத்தி இருக்கு. ஆப்ஷன்ஸா வந்து இருக்கு. இவ்ளோ ஒரு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமும் இன்னியும் வந்துட்டு ட்ரெஸ்ஸ வந்து குறை சொல்லிட்டே இருக்காங்க. எந்த கேர்ள்ஸையும் வந்துட்டு டாமினேட் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸ வச்சு நெறைய விஷயம் போயிட்டுருக்குது. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நெறைய ட்ரெஸ்ஸஸ் போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலா. ஸோ அப்படி வந்து இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்துட்டு நான் வந்து நெறைய ட்ரெஸ் வாங்கிட்டேன். இந்த மாரி நல்ல ட்ரெண்டியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவ என்ன பண்ணிட்டேன், எங்க அம்மாகிட்ட கேட்டேன். கேட்டப்ப வந்து எங்க அம்மா சொன்னாங்க, "இல்ல, நீ இந்த ட்ரெண்டி ட்ரெஸ்ஸஸ் போடுறது ஓகே. எனக்கு புடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. சரி. ஆனா வந்து இந்த நாட்ல, இந்த இடத்துல போடாத" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "எதுக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். "ஆமா, நீ வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ஃபாரின் போவ இல்லையா? அப்ராட் போவல்ல, அப்ப வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போடு. ஏன்னா, அங்க வந்துட்டு இந்த மாதிரியான அ ஒரு தப்பான பார்வைய வந்துட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்மளுடைய டேலண்ட் என்ன, நம்மளோட கேரக்டர் என்ன பார்ப்பாங்களே தவிர்த்து, நம்மளுடைய ஒரு நம்மள என்ன மாதிரியான வியர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துலலாம் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆ ஆதி மனுஷனயே எடுத்துக்கோங்க. நம்ம வந்து காஸ்டியூம் போடுற மாதிரியான காஸ்டியூம் போட்டா சுத்திட்டு இருந்தாங்க. கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கட்டுக்கோப்பா இருந்தாங்க. அந்த ஆண்கள் வந்துட்டு மனைவினா, மனைவி கிட்ட மட்டும் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அ அவங்களுக்கு தோன்ற மாதிரி ரொமான்டிக்கா இருந்தாங்களே தவிர்த்து, வேற ஒரு பெண்கள் மேல அவங்க ஈர்ப்பாகி அந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் நடக்கல. பட் இப்ப இப்ப அப்படியா நடக்குது? கிடையாது இல்லையா? இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, அதான் சொல்றேன். ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நல்ல ஒரு பார்வை இருந்துச்சு அப்டின்னா, அது வந்துட்டு பிரச்சனையாவே தெரியாது.
நம்ம மேல தப்ப வச்சு, இல்ல நம்ம பார்வையில தப்பா இருந்துச்சு அப்டின்னா, அப்பதான் வந்துட்டு தப்பா தெரியுமே தவிர்த்து, அதுக்கு பயந்து நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ வந்து மாத்திக்கணும் அப்டிங்க வேண்டிய அவசியம் வந்து கிடையவே கிடையாது. விஷயமா வந்து பெங்களூர்ல வந்து பண்ணியிருக்காங்க அப்டிங்கிறப்போ, பார்க்குறப்ப வந்து ரொம்ப காமெடியா தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம, அ இன்னொன்னு என்ன அப்டின்னா, ட்ரெஸ்ஸ வச்சு தான் வந்துட்டு பல ரேப் வந்து நடக்குது அப்டின்லாம் சொல்றாங்க. அப்டிலாம் கிடையாது. யா எந்த ஒரு அ இந்த மாரி இன்சிடென்ட்டுக்கும் ஒரு ட்ரெஸ் தான் வந்து காரணம் அப்டின்னு சொல்ல கிடையாது. டாக்டர் அவங்களும் ஃபுல்லா தான் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அவங்க என்ன வேற மாதிரியாவா ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? ஆனா ஆபத்து வந்துச்சு இல்லையா? அதே மாரி பாருங்க, ஃபுல்லா வந்துட்டு பரதா போட்டு தான் வந்துட்டு பஸ்ல டிராவல் பண்ணாங்க. பஸ்லயே வச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு காஸ்டியூம்ன்னு சொல்லுவீங்களா? கிடையாது. நம்ம பார்க்குற பார்வையில தான் இருக்கு. ஸோ, நம்ம பார்க்குற பார்வையில வந்துட்டு தப்பு இருந்தா மட்டும் தான், இந்த மாதிரி வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த வீடியோல நான் அதான் சொல்லணும்னு நெனச்சேன். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் டிங்கர் பெல் ஆனி.